ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டாணி ஒயிட் புலாவ். பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா பட்டாணி ஒயிட் புலாவ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறேன். அதான் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சிறிய தேங்காய் எடுத்து அதில் 3/4 பங்கு எடுத்துகிட்டு அது கூட என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன்னா கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தான் நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வெறுமனை பச்சை மிளகாய் கட் பண்ணி மட்டும் போட்டால் அந்த காரம் காணாது. அதனால் இதெல்லாம் ஸ்பைசஸும் போட்டு அரைக்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் கூட கலந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ வந்து ஆயிலில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இதனாலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா பொரியட்டும். இது வந்து ஒரு 1 பாட் ரெசிபினே நம்ம சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முட்டை வந்து ஆம்லெட் போட்டு கொடுத்தாலும் கூட போதும், ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே இந்த மாதிரி புலாவெலாம் செய்யும்போது புதினா இலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பாருங்கள், இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். அந்த புதினா ஒரு 2 இலை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 பல்லாரியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு காரத்துக்கு தேவையான ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து ஒயிட் புலாவு பார்த்திங்களா, எதுவுமே வந்து கருகின மாதிரி தெரியவே கூடாது. இப்போ இது நல்லா வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ரொம்ப வந்து மேஷ் ஆகக்கூடாது. ரொம்ப மேஷ் ஆச்சுன்னா ஒரு ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து புலாவ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒயிட் புலாவுங்கிறதுனால தக்காளி வந்து அப்படி ஜஸ்ட் லேஸாக வந்து நமக்கு வந்து வெந்தாலே போதும். அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த புலாவ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சு காட்டுதேன். மறக்காமல் இதை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து இப்படி முழுசாகவே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 100 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன். இதை வந்து முதல் நாள் நைட்டே ஊற போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். பட்டாணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது. அதனால் இப்படி எப்போதுமே குழம்பு வெரைட்டியாக செய்கிறத விட இப்படி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் வந்து போட்டு ஜஸ்ட் இது வந்து 1 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். பாருங்கள், நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் போடுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் போட்டுக்கிடுதேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் எப்போதுமே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடணும். நான் அன்றைக்கி கொஞ்சம் அதை வந்து ஏன்னா காலையில் மார்னிங் வந்து இது வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் டென்ஷனாகவே நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நான் வந்து 1.5 கப்பை வந்து அரிசி, நார்மலான பொன்னி அரிசி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா 3 தடவை தேங்காய் வந்து நல்லா அந்த மசாலா பொருட்கள் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே சாதம்லாம் செய்யும்போது கல்லுப்பு போடுங்க, அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொடி உப்பு போட்டிங்கன்னா அது எவ்வளோ தான் போட்டாலும் பத்தாத மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் வந்து உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போதுமான அளவுனா கொஞ்சம் அதை விட தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து வெந்து ரெடியாகி வரும்போது அந்த புலாவில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும், அது வேற வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து நுரக்கூட்டி வந்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்யனாலும் இதே மெத்தடில் செய்யுங்க.
அது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி வந்து நார்மலாக உள்ள ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பட்டாணி புலாவலும் செய்வாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம வியூவர்ஸ்க்காக இது இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி அப்லோடு இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் இருந்தால் மேலே தூவி விட்டுருங்க. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், புலாவ் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து இங்கே பாருங்கள், நல்லா உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் புலாவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உதிரியாக இருந்தாலும் அது அவ்வளோதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.